எனக்கு எப்படின்னா ஒரு நைட்டி எடுத்தேன்னா அதர பழசாகி ரொம்ப போய் அந்த மாதிரி போடுற பர்சன். இவர் வந்து சொல்லுவாரு உங்ககிட்ட வேற இல்லவே இல்லையா அப்படின்னு வர. எங்க அக்கா இருக்காங்க வீட்டுல வந்து நைட்டின்னு புதுசா எழுதி வச்சிருந்தா கூட அதை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க பீரோல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா நைட்டி அடிக்க வச்சிருப்பான். ஆனா என்கிட்ட எங்க வீட்டுல தான் என்னோட நைட்டி எல்லாம் நீ இங்க எடுத்துட்டு வந்துட்டு சுச்சும் ஏதோ ஒரு பார்லர் சர்வீஸ் பண்றவங்க மாதிரியே ஒரு ஃபீல் வருதுங்க. ஏன்னா என்கிட்ட இருக்க 2 நைட்டி கண்டிப்பா அவ வந்து அடிக்குவா. Hey friends, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா அவங்க நம்மளோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர். அப்படியே வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கமிங் வீக்ல வந்து அவங்களுக்கு மேரேஜ். ஸோ நான் வந்து ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா வந்து நான் சொன்னேன் உனக்காக பார்த்து ஒன்னொன்னு வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னேன். நான் வந்து மால்தீவ்ஸ் வந்து போலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஹனிமூனுக்கு. ஸோ எனக்கு ஏத்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் நீ வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சொன்னா. ஷீ இஸ் செம்ம யோயோ பர்சன். அண்ட் அவ வந்து நீ தானே ஆன்லைன்ல ரொம்ப ஷாப் பண்ணுவேன், எனக்கு வந்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னான். பிகாஸ் நான் வந்து அவளுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவளுக்கு இதுதான் வந்து செட் ஆகும் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. அவகிட்டயும் நான் வந்து பேசினப்ப ஷீ செட் ஓகே அப்படின்னு மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணி இது வாங்கினோம். ஸோ நான் வாங்கின ஒரு சில கிஃப்ட்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா க்ளோவியால இருந்து நைட் வேர், நைட் சூட்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே உங்ககிட்ட வந்து ஒன்னொன்னா காமிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜிங்ல வந்திருக்கு. ஆனா இந்த பேக்கேஜிங் நான் ஓபன் பண்ணி திரும்பியும் ரீபேக் பண்ண போறேன். ஸோ இந்த பேக்கேஜிங்க இப்ப வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதுக்குள்ளார நான் அவளுக்காக என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு வந்து காமிக்க போறேன். அண்ட் இது வந்து ஸ்பெஷலி ஃபார் நியூ வெட் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ என்ன மாதிரி நைட் சூட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ வெளியே போகும்போது அதாவது இந்த மாதிரி ஹனிமூன் ட்ரிப் போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பிக் பண்ணலாம், நைட் ட்ரெஸ்ஸஸ் பிக் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோல காமிக்க போறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ எல்லாத்தையும் பாக்ஸ்ல இருந்து பிரிச்சு ஒன்னொன்னா நான் இதை இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை பறிக்கும் அழகு பிங்க். கேர்ள்ஸ் லவ் பிங்க் இல்லையா? ஸோ பிங்க் கலர்ல வந்து ஆக்சுவலா ஒரு நைட் சூட் மாதிரி வாங்கியிருக்கேன். ஒரு பிங்க் கலர் சாட்டன் ஃபினிஷ்ல முன்னாடி லேஸ் ஒர்க் வச்சு நைட் சூட் மாதிரி இருக்கு, ராயலா இருக்கு. அண்ட் இது வந்து லைக் இந்த மாதிரி நியூலி வெட் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து லைக் போரிங்கான நைட்டில இல்லாம இந்த மாதிரி அட்ராக்டிவான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், ஐ திங்க் ஸோ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் கலர், கேர்ள்ஸ் லவ் பிங்க் கலர். அண்ட் பிங்க் கலர் வந்து வேற லெவல்ல இருக்கு. அண்ட் மெட்டீரியல் ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கு. இந்த ஓவர் கோட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சாட்டன் மெட்டீரியல்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவர் கோட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் ஸ்லீவ் வச்சு, அதாவது ஹேண்ட்ல வந்து ஸ்லீவ் இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. நான் இதோட இமேஜ் வந்து பக்கத்துல அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ரோப் மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி நீங்க வந்து நாட் போட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ டக்குனு வெளியே யாராச்சும் வந்திருக்காங்க, வீட்டுக்கு வெளியே வந்திருக்காங்க, நீங்க அட்டென்ட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா கூட ஜஸ்ட் ஓவர் கோட் மாதிரி போட்டுட்டு நீங்க வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஆக்சுவலா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான நைட் வேர். அண்ட் நிறைய போட்டோஷூட் வேற வந்து பிளான் பண்ணிருக்காங்க அவங்களும் அவங்க ஹபியும் சேர்ந்து. ஸோ தே ஆர் மச் இன்டு லைக் போட்டோஷூட்ஸ் எல்லாம். ஸோ அந்த பீச் ஓரமா வந்து லைக் போட்டோஷூட்ஸ் எடுக்கும்போது அந்த ஹேட்லாம் வேர் பண்ணி அந்த நைட் வேரோட வந்து போட்டோஷூட் பண்ணும்போது இது வந்து பெஸ்ட் அவுட்ஃபிட் அப்படின்னு மாதிரி நான் ஃபீல் பண்ற ஒரு நைட் வேர். நாமெல்லாம் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வேர் பண்ணவே மாட்டோம். ஸோ எனக்கு இது பார்க்கும் போதே வந்து அவளுக்குன்னு ஒன்று எனக்கு ஒரே சைஸையா இருக்குது. பட் திஸ் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து க்ளோவியால அட்ராக்டிவா இருந்தது. அண்ட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லைக் பேட் வச்சிருக்காங்க. அண்ட் பேட் வச்சு உங்களுக்கு நல்ல ஒரு லைக் ஒரு மாடர்ன் அவுட்ஃபிட் மாதிரியே இருக்கு. அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு சீத்ரூ மாதிரி இருக்கு. ஏன் இந்த கலர் பிக் பண்ணேன்னா மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு இந்த ஒரு காம்பினேஷன்ல தான் இருக்கும். யூ வில் ரியலி என்ஜாய். அண்ட் இது கூடவே வந்து குட்டியா ஒரு டாங்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இது டாங்ஸ். ஸோ ஆல் லவ்லி யங் கப்பிள்ஸ் நீங்க இந்த மாதிரி போட்டோ ஷூட்லாம் பிளான் பண்ணீங்க, மால்தீவ்ஸ் அந்த மாதிரி இல்ல பீச் ஓரமாலாம் வந்து பிளான் பண்றீங்கன்னா இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் வந்து அதாவது நைட் வேர் எல்லாம் உங்களுக்கு க்ளோவியால ரொம்ப நல்ல டிசைன்ல வந்து கிடைக்குது. டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் பிரவுன் கலர்ல. இதுல வந்து பேட் எல்லாம் எதுவுமே பேடட் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு நார்மலா வந்து இன்டோருக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். அண்ட் இதோட பிரைஸ் வந்து 1299. தெரா கண்டிப்பா வந்து க்ளோவியால உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அதை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் சைஸஸும் அவைலபிளா இருக்கும். ஸோ நான் வந்து அவளுக்கு பிக் பண்ண சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல் சைஸ்ல வந்து பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரவுன் கலர், நியூட் பிரவுன் கலர், ரொம்ப நல்லா அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் இது கூடயுமே வந்து டாங்ஸ் எல்லாம்
வருது. ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் இருக்கு. ஸோ அவள் வந்து லைக் ஃபோட்டோஸ்க்கு வந்து அங்கே போயிட்டு அலைய முடியாது, நீ ஒரு 4-5 பார்த்து எனக்கு வந்து பிக் பண்ண அப்படின்னு வந்து சொன்னான். ஸோ அதனால எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கிறதோ அதை வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜஸ்ட் லைக் ஒரு நெட் மெட்டீரியல்ல அவள் என்ன ஃபோட்டோ ஷூட் பிளான் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. பட் ஷீ இஸ் சூப்பர் வெரி எக்ஸைட்டட். இதெல்லாம் வந்து அவள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் மெட்டீரியல் தான் இது, நெட். அண்ட் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெட், அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் ஒர்க்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில நைட்டிஸும் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கும் அவளுக்கும் சேர்த்து தான் வாங்கினேன். இப்போ நான் காமிக்க போகிறது எனக்காக நான் வாங்கின நைட்டிஸ். ஸோ நமக்கெல்லாம் இந்த மாதிரி போடுறதாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ரேயான் மெட்டீரியல்ல நார்மல் நைட்டிஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட், பிளாக் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலந்த ஒரு பிங்க் ஃப்ளாரல் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. முன்னாடி வந்து பட்டன் இருக்கு. அண்ட் க்ளோவியால வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட் நீங்கள் அந்த ட்ரெஸ் போட்ட ஒரு ஃபீலே ஒரு இருக்கவே இருக்காது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ்ல இருக்கு. க்ளோவியால யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு பார்ட்னர் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ பார்ட்னர் கோட் வந்து POSH, அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நைட்டிஸ் வாங்கியிருக்கேன், அதை வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பிரைட் எல்லோ கலர் நைட்டி. அண்ட் இதில் வந்து ரெட் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து முன்னாடி வந்து டிசைன் கொடுக்கறதுக்கு வேண்டி லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரவுண்ட் நெக் டூ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லென்த் வருது, நல்ல தாராளமாக லென்த் வருது. அண்ட் இது வந்து ரேயான் மெட்டீரியல். ஸோ இந்த சம்மருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான நைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேயான் மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த சில்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்போட நம்ம போடும்போது. அண்ட் இந்த நைட்டிஸ் எல்லாம் எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நார்மல் நைட்டிஸ், அந்த மாதிரி நைட்டிஸ் எல்லாம் இன்னும் நான் போடுற அளவுக்கு நான் இன்னும் அந்த ஒரு ஓப்பன் மைண்ட் ஆகலை. மித்தவங்க வந்து வேர் பண்றதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா இருக்குன்னா நான் சூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். பட் எனக்கு இன்னும் அந்த மைண்ட் செட் வரலைங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் மனசு வந்து வலிக்குது. யாருக்கெல்லாம் நீங்க என்ன மாதிரி இருக்கீங்களோ வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வந்து ஹைஃபை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த ஒரு நைட் வேர். இந்த ஒரு நைட் வேர் அவளுக்காக நான் வந்து பிக் பண்ணேன். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் மாடர்ன் ட்ரெண்டியா இருக்கு இல்லையா. இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ நைட்டி போட்ட ஒரு ஃபீலே இருக்காது. அண்ட் சின்ன பொண்ணுங்கள்லாம் வந்து லைக் அம்மா நைட்டி போடுற விருப்பம் இல்லாதவங்க எல்லாம் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் ஒரு மேக்ஸி மாதிரியே இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு எங்க எக்ஸாக்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காஃப் இருக்கு இல்லையா, காஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து டச் ஆகும். அண்ட் இங்க வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பிளாக். அண்ட் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிற ஒரு மாடல் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்ட்னு தெரியல. லைக் மேக்ஸி மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு இது வேணா செட் ஆகும். பிகாஸ் ஏன்னா இதை வந்து கட்டிட்டு நம்ம திரும்பி படிக்கும் போது இது குத்தாதா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. பட் அவளுக்கு இது வந்து செட் ஆகும். பிகாஸ் லைக் ரொம்ப நல்ல ஒரு இந்த மாதிரி மாடர்னா விருப்பப்படுற ஆளு. எனக்கெல்லாம் நார்மல் நைட்டி தாங்க பிடிக்கும். யாருக்கெல்லாம் நார்மல் நைட்டி பிடிக்கும்? அண்ட் அது மட்டும் இல்லாம எங்க அக்கா இருக்கால, என் வீட்டுல வந்து நைட்டின்னு புதுசா எழுதி வச்சிருந்தா கூட அதை வந்து எடுத்துட்டு போயிடுவா. பிகாஸ் ஷீ இஸ் a very crazy person for நைட்டி. அவ பீரோல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா நைட்டி அடிக்க வச்சிருப்பான். ஆனா என்கிட்ட எங்க வீட்டு வந்தா என்னோட நைட்டி எல்லாம் நீ இங்க எடுத்துட்டு வந்துட்டல சுஜு அப்படின்னு ஒரு வந்து ஆக்ட் உருவா பாருங்க. என்னால தாங்க முடியல, நீ தயவு செய்து இந்த ஆக்டிங் எல்லாம் இங்க விடாத அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதுக்கும் மீறியா அந்த நைட்டியை ஆட்டி போட்டு போயிடுவாங்க. அண்ட் இது ஒரு ட்ரெஸ் மாதிரியே வந்து நீங்க வந்து ஃபீல் போட்டுக்கலாம், அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். லைக் கேமரா முன்னாடி இப்பெல்லாம் நிறைய ரீல்ஸ் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நைட்டி போட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப அன்ஈஸியா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பக்காவா வந்து செட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நைட் ஷூட் வந்து காமிக்க போறேன். இதுவும் வந்து பிளாக் கலர்ல வந்து பிக் பண்ணியிருக்கேன். அவளுக்காக தான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட எக்கச்சக்கமான நைட் ஷூட்ஸ் இருக்கு. ஆனால் நான் வந்து பெருசா வந்து வேர் பண்ண மாட்டேன். எனக்கு எப்படின்னா ஒரு நைட்டி எடுத்தேன்னா அதர பழசாகி ரொம்ப கிழிஞ்சு போய் அந்த மாதிரி போடுற பர்சன். இவர் வந்து சொல்லுவாரு உங்ககிட்ட வேற இல்லவே இல்லையா அப்படின்னு. பட் வாங்கி வைக்கிறதோட சரி, அது வந்து எனக்கு நல்லா வந்து கம்ஃபர்ட் கொடுக்கணுங்க. அது வந்து எப்படின்னா ரொம்ப பழகணும், அந்த நைட்டி எனக்கு வந்து பழகணும், அப்பதான் அது போட்டால் தூக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு பர்சன். எனக்கு இவ்வளோ வந்து ஒரு மாதிரி கட்டியான ஒரு பர்சன் தான் நான். ஸோ அதனால இந்த ஃபேன்சி நைட்டிஸ் எல்லாம் வந்து வீடியோவுக்கு மட்டும்தான் போட்டிருப்பேன் தவிர மற்றபடியெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே கம்ஃபர்டபுள் ரெகுலர் நைட்டி தான் போட்டால் எனக்கு தூக்கம் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு நைட் பைஜாமா செட் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து லைக் வீடியோஸ்க்கு அவளுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து எனக்கு டக்குன்னு ஏதோ ஒரு பார்லர் சர்வீஸ் பண்ணுறவங்க மாதிரியே ஒரு ஃபீல் வருதுங்க. ஒரு சாட்டன் ஃபினிஷ்ல வந்து
லைக் ஒரு ஷர்ட்டு அண்ட் இந்த பட்டன் டீட்டெயிலிங்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி பட்டன்ஸாக இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா குத்தாத நெக்கு, லைக் இப்படி படுத்தாலும் குத்தாது, நல்லா வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் பைப்பிங் ஒர்க்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தாராளமாக நல்ல லைக் ஆங்கிள் லென்த் வரைக்கும் வர நல்ல ஒரு பேண்ட்டு. எனி டைம் ஏசிலே இருக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகும். வெயில் காலத்துக்கு வந்து இது கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் குளிர்காலத்துலாம் இருக்கவங்களுக்கு இந்த ட்ரெஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் ஃபோட்டோஷூட்ஸ்க்கு நைட் அப்படியே வெளியே வந்து அப்படியே அந்த பால்கனியில் நின்று காஃபி குடிக்கிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த ட்ரெஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சஜிக்காக 2 நைட்டி, ஏன்னா என்கிட்ட இருக்க 2 நைட்டி கண்டிப்பாக அவள் வந்து ஆட்டையை போட்டுருவா. நான் எனக்கு எல்லோவில் வாங்கினேன், அவளுக்கு தான் இந்த டார்க் க்ரீனில் வாங்கினேன். இதுலேயும் வந்து நான் என்ன கலர் எடுத்திருக்கேனோ அவள் தான் அந்த கலர் தான் எடுப்பாள். ஸோ ஆப்வியஸ்லி இந்த கலர் எனக்கு தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன், அதில் லேஸ் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு அண்ட் ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் இருக்கேன். இதுவும் ரேயான் மெட்டீரியல் தான். ஷார்ட் ஸ்லீவ், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். திஸ் நைட்டி இஸ் ஆல்சோ நல்ல லென்த் இருக்குது. கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, வைடு சொல்லுவாங்களா, அந்த வைடும் நல்ல தாராளமாக இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே காலை நல்லா பரப்பி எப்படி வேணாலும் தூக்கி போட்டு நீங்கள் வந்து படுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் இந்த ஒரு நைட்டிஸ் எல்லாம். க்ளோவியா பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான நைட்டிஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஈவன் ஃபார் மதர்ஸ் கூடயும் வந்து நைட்டிஸ் அட்ராக்டிவான செம்மையாக இருக்கிறதெல்லாம் இருக்குது. நான் வந்து சர்ச் பண்ணும்போது நான் நிறைய பார்த்தேன், ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதை வந்து நான் நீட்டாக இன்னும் மறுபடியும் அதை வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணோம். ஷீ இஸ் லைக் ஓகே நீ காமி அப்படின்னு தான் வந்து சொன்னேன். ஸோ எனக்கு வந்து உங்களுக்கும் ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி ஆச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் வந்து அவளுக்கு வந்து தெரியுங்க, லைக் மூலியமாக வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவா. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், டாட்டா, பை.